ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாட்டர்டே மார்னிங். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வ்ளாகுங்க. காலையிலேயே எந்திரிச்சு நேரத்துக்கு வேலை முடிச்சிடணும்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. எனக்கு குக் பண்ணுறதுக்கே நியர்லி 7 o'clock ஆகிடுச்சிங்க. ஆனால் வெசல் வாஷ்லாம் நான் நைட்டே முடிச்சிட்டதுனால காலையில் எனக்கு அது அவ்வளோவும் கஷ்டமாக இருக்காது. ஒரு வேளை நான் பாத்திரம் தேய்க்காமல் வச்சுருந்தேன்னா அதை க்ளீன் பண்ணிட்டு வரதுக்கு எனக்கு ரொம்ப லேசி ஆகிடும், டயர்ட் ஆகிடும் ஒரு பக்கம். டெய்லி அதனால் நைட்டே நான் முடிச்சிடுவேன் முடிஞ்ச அளவுக்கு. அப்புறம் அரேஞ்ச் பண்ணி எல்லாமே வச்சதுக்கப்புறம் டேபிள் டாப்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பசங்களுக்கு கொஞ்சம் ரெடி பண்ண வேண்டியது இருந்ததுங்க. ஸ்கூல் பேகு, வாட்டர் பாட்டிலு, ஸ்நாக்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வெஜிடபிள்ஸ்லாம் க்ளீன் பண்ணவே ஆரம்பித்தேன். பசங்களுக்கு தனியாக சமைப்பேங்க. அவங்க வந்து இந்த குழம்பு பொரியல்லாம் கொடுத்தா குழந்தைங்க மதியத்தில் ரொம்ப ஜில்லுன்னு ஆகிடுதுன்னு சாப்பிட மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி ஃப்ரைட் ரைஸ் ஏதாவது நான் சமைச்சு கொடுத்துருவேன். இந்த மாதிரி கொடுக்கறதுனால குழந்தைங்க மிச்சமெல்லாம் சாப்பிட்டு வந்துடுறாங்க. ஒரு வேளை நான் இந்த மாதிரி குழம்பு சாதம் கொடுத்தா அந்த மாதிரி சாப்பிடவே மாட்டாங்க. பாதி வச்சு திருப்பி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் நான் வெஜிடபிள்ஸ்லாம் நேரம் ஆயிடுச்சுன்ட்டு எல்லாமே ஒட்டுக்கா கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க சமைக்கவே ஆரம்பிப்பேன். இந்த மாதிரி எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு வந்து கிச்சனில் நின்றோன்னா நிற்கிற நேரம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்புறம் காய் எதுவும் நான் ஆட் பண்ணாதனால ஒன் பாட் சாம்பார் மாதிரி தாளிச்சிட்டு விசில் போட்டு விட்டுருவேங்க. ஒரு 4 விசில் வந்ததுக்கப்புறம் ப்ரெஷர் கம்மியான ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பருப்பு கடைஞ்சிட்டு உப்பு போட்டு ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துட்டா சாம்பார் ரெடி ஆகிடும். காய்கறி இல்லாத நேரத்தில் நான் இந்த மாதிரி தான் ஈஸியாக சிம்பிளாக முடிச்சிடுவேங்க. அதுக்கப்புறம் பொரியல்லாம் தாளித்து மூடி வச்சதுக்கப்புறம் குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸை பேக் பண்ணுற வேலை கொஞ்சம் இருந்தது. இந்த வேலையை முடிச்சுட்டு பசங்களுக்கு டிஃபன் ஊட்டி விட போயிட்டேங்க. குழந்தைங்களுக்கும் ஸ்கூல் கிளம்புற நேரம் ஆகிடுச்சு. அவங்கள வழி அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கண்டினியூ பண்ணேன். ஹஸ்பண்ட் அவங்கள ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்து லஞ்ச் எடுத்துகிட்டு கிளம்புவார். அதுக்குள்ளே மழை தூறிட்டதுனால எல்லா துணியும் எடுக்க ஆரம்பிச்சிட்டு எல்லாம் க்ளீனாக மடித்து வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் மசாலா, கிராசரிஸ்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ண வேண்டியது இருந்தது. அது எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வர நேரம் ஆகிடுச்சு. எப்படியும் இதில் கொஞ்சம் நேரம் நான் ரெஸ்ட் எடுத்தேன். ரெஸ்ட் எடுத்து ஒரு 12 o'clock குழந்தைங்களாம் வந்துடுவாங்க. அவங்க போகும்போதே என்கிட்ட சொல்லி வச்சுட்டு போனாங்க, அம்மா எனக்கு வந்து சாக்லேட் கேக் செஞ்சு வைங்கன்ட்டு. பிஸ்கெட் இருந்ததுனால ஈஸியாகிடுச்சு எனக்கு. பிஸ்கெட்டில் கொஞ்சம் சோடா உப்பும் பாலும் மிக்ஸ் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக பண்ணிவிட்டு கப் கேக்கில் அழகாக ஊற்றி வச்சுட்டு நடுவில் ஒரு கேட்பரி சாக்லேட் இல்லை ஏதாவது ஒரு சாக்லேட்டை வச்சிட்டிங்கன்னா சூப்பராக ஒரு கப் கேக் ரெடி ஆகிடுங்க. இது வந்து கரெக்டாக நம்மளுக்கு ஒரு 20 minutes ஆகும். ஒயிட் சாக்லேட் தான் வைக்கணும்னு இல்லை, டார்க் சாக்லேட் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் இன்னும் சூப்பராக இருக்கும். குழந்தைங்கன்றதுனால நான் கம்மியாக சாக்லேட் ஆட் பண்ணியிருக்கேன். பெரியவங்களா இருந்தால் கொஞ்சம் அதிகமாக சாக்லேட் ஆட் பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்குங்க. இதுக்கப்புறம் ப்ரீ ஹீட் பண்ண பேனில் ஒரு 20 to 25 minutes இதை பேக் பண்ணி எடுத்துட்டோன்னா ஒரு ப்ளஃபியான ஒரு கப் கேக் சூப்பராக ரெடி ஆகிடுங்க. சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வ்ளாகோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வ்ளாகில் நம்ம மீட் பண்ணுவோம். பாய்.